அர் முடியல மகளே இந்த லவ்வோ லவ் கர்மம் சை. என்ன ஒரு கர்மாந்திர காட்சி. ஆ, நல்லா கேஸ் லைட்டிங் பண்ணிட்டு இருக்கா உட்காந்து. கில்ட் ட்ரிப்பிங், கேஸ் லைட்டிங். பொண்ணோட கேம் அப்படிதான் இருக்கும் போல. மியூட் எல்லாம் போடுறானுங்க. கெட்ட வார்த்தை தானே, இதெல்லாம் சகஜமா வரும். ஷேர் பண்ணி விடுங்க போஸ்ட, மக்கள் வட்டம். பண்ணிட்டேன். இன்னும் எபிசோட் முடியல. ஓகே. முடிஞ்சு. ஏன் கடைசியில கம்ப்ளீட் சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண விடாம முடிக்கிறாங்க. லைவ்ல பாருங்க. லைவ்ல அது கண்டினியூ ஆகாது. லைவ்ல வரும். லைவ்ல வரும் 11 மணிக்கு வரும். ஆமா இல்ல வருமானம் தெரியலையே. என்னமா இந்த முதல்ல இந்த இந்த எலி ஒண்ணு இருக்குது சுத்திட்டு இருக்குது அந்த வீட்டுல, அந்த எலியும் முதல்ல போட்டு ஆடிங்க. அந்த அரோராவை என்ன பண்ணுது, என்ன வேலை பண்ணிட்டு இருக்குது அங்க. ஏம்மா அந்த அரோரா பயங்கர கேஸ் லைட்டிங். அவனை பார்வதிக்கு எதிராக எப்படியாவது திருப்பி சண்டை போட வைக்கணும். இல்ல நீ சண்டை போட அப்போ கமருதீன் இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். திஸ் will not help கமருதீன் at any cost. ஆமா, இது ஓவராலா பாத்தீங்கன்னா இது கமருதீனை வந்து ஒரு ஒரு கில்ட் ட்ரிப் பண்ணி காலி பண்றதுக்கு தான் ட்ரை பண்றான். அதே மாதிரி கேஸ் லைட்டிங் வந்து பார்வதிக்கு அகைன்ஸ்டா பண்ணிட்டு இருக்கா. அது அங்க எஃப்ஜே வந்து வியனாக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். எஃப்ஜே வியனாக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி கேக்குறான் பாருங்க, நான் வெளியில போனா சாண்ட்ரா மாதிரி அழுவியான்னு. இல்ல அழுவியான்னு சொல்லல, நான் வெளியில போனா சாண்ட்ரா மாதிரி நீ அழுவ அப்படின்னு சொல்றான். அழுவ உடனே நீ இது வரைக்கும் வெளில போனவங்கள மிஸ் என்ன லவ் தாங்க முடியலன்னு வச்சிருக்கீங்க. ஆமா அதான் இது லவ் தாங்க முடியல. யாரோட லவ் மெயின் பண்றீங்க? யாரு? எஃப்ஜே அப்புறம் அந்த இது அல்ல அவங்களதான் மீன் பண்றீங்கன்னா அதுக்கு ஏன் லவ்னு பேர் வச்சீங்க? அதுதான் மேட்டர்.
இல்லங்க. எஃப்ஜே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, பார்வதி, கமருதீன் அண்ட் அ அரோரா. ஆஹாஹாஹா. ஏங்க ஃப்ரெண்டுன்னா இந்த அளவுக்கு ஒரு கேஸ் லைட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு புரியல எனக்கு. இப்போ கரெக்ட் கரெக்ட். வேற வேற ஓகே புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீ ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டா பழகிக்கோ அப்படின்ற மாதிரி விட்டுடலாமே. எதுக்கு இங்க உட்காந்து ஒரு ப்ரீச் கொடுத்து கேஸ் லைட்டிங் பண்ணிட்டு இருக்கணும்? கேஸ் லைட்டிங் பண்றாங்க. இப்ப வேணாம், நீ தனியா விளையாடு கம்ருதீன், அது நீ அது கூட கில்ட் சேராத, என் கூட ட்ரிப். பேசாத அது கில்ட் ட்ரிப். அப்படிங்கிறாங்க. கில்ட் ட்ரிப் அது. நீ அங்க பழகுறதுனால நீங்க எனக்கு வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? எஸ் 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 எஸ். ம். சரி. இல்ல அது ஓகே. அவங்களுக்கு அந்த மாதிரி ட்ராக்லாம் போயிட்டு இருக்கனால நீங்க லவ்னு வச்சது, எனக்கு அந்த லவ்ங்கிற வேர்ட் கொடுத்தது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அதனால சொன்னேன். ஓகே. வேற என்னத்த அந்த பொண்ணு தானே சொல்லிச்சு, ஒரே லவ்னு டார்ச்சர் பண்றாருன்னு வாட்டர் மேலான. அதான். ஓகே ஓகே. அதுக்காக அது லவ்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. நான் சும்மா ஒரு ஃபன் நோட்ல வச்சிருக்கேன் மக்களே. மாத்தணும்னா நீங்க ஒரு நல்ல டைட்டில் கொடுங்க கன்ஃபார்ம் வச்சிடலாம். பண்ணக்கூடாது. நான் வச்சதே தப்புங்கிறேன், நீங்க வேற. வேற நல்ல டைட்டில் இதுக்கு பேர் என்ன வைக்கலாம் சொல்லுங்க விக்னி. இவங்க இது எஃப்ஜே ஐயோ மியானா. நான் என்ன கேட்ட இல்ல நான் இருக்கிற காந்திக்கு மத்த எல்லாரும் மாரியும் எனக்கு வாயில வேற ஏதாவது வந்துரும்பா. வேண்டாம். சரி, வேண்டாம். வேண்டாம். சார் எஸ் தயால். எம்ஜே சொன்னார் பாத்தீங்களா? பார்த்தேன் அவர் பார்த்தேன். நிறைய வார்த்தை விட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் யார் சொல்றாரு பாத்தீங்களா? வார்த்தை விட்டவரே சொல்றாரு பாருங்க. அவர் போயிடுவாரு, நீ வந்துருவே. கூல் கூல். ஒரு கட்டத்துல வியானா மேல விழ பண்ணாரு பாத்தீங்களா? ஆமா எல்லாம் ஐயோ, பார்த்தேன். இந்த வீடியோ ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருந்தா அதான் தேடிட்டு இருக்கிறேன். கிட்ட வந்து இந்த சார் அப்புறம் எதுக்கு விஜய் கிட்ட வந்து சார் பிரஜினை சேவ் பண்றேன்னு சொன்னா ஆக்டிங்கா விஜய் கிட்ட ஐஸ் பிடிக்கணும். யாரு? எஃப்ஜே சொல்லுவான்ல. எஃப்ஜேவா? ஓகே ஓகே. ஆக்சுவலா விக்னேஷ் வந்து கோவஸ் கூட. ஆக்சுவலா ஒரு விஷயம் ஒண்ணு மாட்டிட்டு இருக்கு. அடுத்த வாரம் அண்ணன் மாட்டிக்குவாருன்னு நினைக்கிறேன். இந்த பழைய விஷயத்த தோண்டி தூக்குவாங்க. ஆதிர விஷயத்த இவனே வாலண்டரியா வந்து ஸ்கெட்ச் போட்டு உள்ள 50வது போய் நாள் மாட்டிக்கிறாங்க. பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ், ஒரு பெரிய பாக்ஸ் வரப்போதுனாரு. அந்த பாக்ஸ் ஃபுல்லா ஆதிரே இருக்காங்க. நான் என்ன சொல்றேன் பெரிய ஸ்னேப்பு. பெரிய பாக்ஸ் 11 மணிக்கு அவர் டைம் சொன்னார். 11 மணிக்கு அளவுல மத்தியானம் அந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் வரும்னாரு. அந்த அபி பாக்ஸ் ஃபுல்லா சும்மா உருட்டாதீங்க. ஆதிரே. ஆதிரே நிஜமெல்லாம் வராங்களா என்ன? நான் சொல்றேன் விஜய் அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காரு. சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போனாரு. அது நீங்க புரிஞ்சுக்கணும். 50வது நாள் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வருது அப்படின்னு ஒரு பாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்து நிறுத்திட்டாரு. திவாகர் தான் ஊருக்கு போயிடாரு. திவாகர் ஊருக்கு போயிடாரு. ஆதிரே தான். ஆதிரெல்லாம் இல்ல அபி சர்ப்ரைஸ் எல்லாருக்கும் தானே, எஃப்ஜேக்கு மட்டும் கிடையாது. வாவ் சர்ப்ரைஸ் அப்படிம்பாங்க. நாகராஜ் ஊருக்கு போனார், திரும்பிட்டு வரும். உங்களுக்கு ஊருக்கு போற மாதிரி காட்டி ஏமாத்திருக்காங்க ப்ரோ, நம்பிடாதீங்க. என்னங்க பண்றாங்க அரோரா? சாம் வாட் இஸ் திஸ்? சாம் டைட்டில் கேட்டல. சாம் டைட்டில் கேட்டல. கீழ ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, காத்து வாக்குல 2 காதல் வைக்கும். காத்து வாக்குல அதெல்லாம் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டா இருந்துச்சுங்க அந்த படம். இது 2 காதல் இல்லையே, இது ஃப்ரெண்ட்னு சொல்றாங்களே, அப்புறம் என்ன காதல்? ஃப்ரெண்ட்ன்றப்போ எதுக்குங்க இந்த பொசசிவ்னஸ்? ஃப்ரெண்டா? நேத்து வேற ஃபீலிங் ஏதோ வருதுன்னு சொன்னாங்க. அது ஃப்ரெண்ட்ல வேற ஃபீலிங். எனக்கு இது நிஜமாலே புரியல. இது செம்ம கேஸ் லைட்டிங். இது எதுக்கு அந்த வேலை? இப்ப அவங்க கூட பேசுறேன்னா எனக்கு பேசாத. வாட் இஸ் திஸ்? மறுபடியும் அதே பாயிண்ட் தான் கொண்டு வருது பாருங்க. அது இல்ல தயால் ப்ரோ, அவன் சொல்லிட்டான் சரி ஓகே நீ உன் கேம் ஆடு, நான் என் கேம் ஆடுறேன்ட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் கேஸ் ரைட்டிங். அது வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்களாமா. அந்த அம்மா அந்த குறியீடு வாட்டர்மெலன் சொன்னதெல்லாம் வச்சு எக்ஸ்போஸ் பண்றாங்களாமா. அதேதான் அந்த இடம், அதேதான் பண்றாங்க அவங்க. அந்த ஒரு வார்த்தை தவிர வேற கேமருங்க அரோரா. உள்ள ஒரு அம்மா ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் கோயில் கட்டணுங்க. ஆமா சூப்பரா இருந்துச்சு.
அவங்க பேசுனது யதார்த்தமா. யதார்த்தமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் ரியலா பாயிண்ட் அவங்க ஓகே. ஷோ போயிட்டு வந்தவங்க இந்த ஸ்கோப் எல்லாம் விட்டாங்க. அந்த அம்மா சமாடி அடிச்சுது. அவங்க என்ன கிளாப்ஸ் யாரு ஆமா மாடுலேஷன் வாய்ஸ் அவங்க செமையா அடிக்கிறாங்க. கம்பெனி தவிர்த்து வேற எங்கேயாச்சும் போயிருக்கலாம், வேற ஏதாச்சும் வேலை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டாங்க பொசுக்குன்ட்டு. வாட் இஸ் திஸ்? யாருங்க அவங்க? அவங்க பேரை வாங்க, அவங்க ஸ்பீக்கர் கூட்டுவாங்க அவங்கள. இரு கேப்போம். என்னடி அப்பா விஜய் சேதுபதிக்கே விழுந்திருக்கும். என்னையா ஹோஸ்ட் பண்றன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ். நல்லா பண்றீங்க, எல்லாரும் கேக்குறீங்கன்ட்டாங்க. யோசிச்சு பாருங்க, பிரச்சனை அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உங்ககிட்ட மைக் கொடுத்தா என்ன இருக்கும்ட்டு. விஜய் பாரு பண்ற சின்ன சின்ன மூமெண்ட்டை கூட இந்த இதுல டக்குனு இருக்கு கேமரா பார்வை மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. நான் எல்லா வீட்லயும் அது ஃபோக்கஸ் இது பண்ணிருக்கேன். கண்ணு சிமிட்டுறது, நகர்த்துறது, அதை ஏன் அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க? அதுக்கு முன்னாடி வந்து விக்கல்ஸுமே ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பான், அதை பத்தி அவர் பேசவே இல்லை. ஆமா ஆமா ஏங்க அது விக்கல்ஸுங்க. பாரு பண்ணா மட்டும் தான் கேமராமேன் வைப்பாரு. விக்கல்ஸ் மட்டும் இல்லாம கேமராமேன் காட்டுறாரு அவருக்கு. நான் என்ன சொல்லிடுறேன்னா, நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து பாரு மட்டும் உட்கார வச்சிருங்க, மீதி பேர்லாம் வந்து போய் படுத்துவும் சொல்லுங்க. உங்களுக்கு எது வேணுமோ அவங்கள வச்சே பேசிங்கன்னு தான் சொல்ல போறேன். ஆனா இன்னைக்கு தாங்க பேரு விஜய் சேதுபதி பார்வை எதுவும் திட்டாம விட்டுருக்காரு. மத்த நேரம் ஒண்ணுமே இல்லைன்னாலும் ஒரு கண்டென்ட் மாதிரி அவர் அவங்கள வச்சு பேசிட்டு இருப்பாங்க. கடை சைடு கேப்ல அவரு கிளாஸ் வாங்கின ஊர் பேரே சொல்லிட்டாரு அவரு. ஊரு பேரா? ப்ரோ இன்னொன்னு பாத்தீங்க, நான் துபாயில இருந்தா வாங்கிட்டு வந்தேன் சார். நேற்று துபாய் போயிருந்தேன். ஆமா 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 2 நாள் போயிருந்தாரு. 2 நாள் 3 நாள் போயிருந்தாரு ரீசெண்டா. ஏதோ ஒண்ணு. ஆமா ஆமா அந்த எமிரேட் இது கொடுத்துருந்தாங்க அவருக்கு, பாஸ்போர்ட் விசா கொடுத்துருந்தாங்க. அர்ஜென்டா வந்து ப்ரோக்ராம் பண்ணாரு. அது சாண்ட்ரா மயங்கி விழும்போது அங்க ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு பாத்தீங்களா? ஒருத்தர் கூட அங்க பக்கத்துல இல்லைங்க. என்னங்க இவங்க ஹவுஸ்மேட்ஸ் அங்க இவங்க. ஆனா அந்த வகையில சபரிய பாராட்டல. என்னதான் அந்த குரூப் கேங்ல இருந்தாலுமே அவன் வந்து கேர் எடுத்து பார்த்ததுக்கு சபரி ஹேட்ஸ் ஆஃப்ங்க. சாம் அது அப்படி கிடையாது. அது உடனே வந்து அந்த ஸ்பாட்ல இருந்து எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. அந்த டைம்ல தான் அது திடீர்னு இல்ல வெளியில வந்து உள்ள வந்துட்டாங்க. வெளியில தான் உட்கார்ந்து எல்லாம் எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. இல்ல கனி விக்ரம் எல்லாம் பயங்கர வன்மத்துல இருக்காங்க. திருப்பி வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க ஃபேஸ்லாம் இருந்தது. இவங்க அழும்போது கூட இப்படி இருந்தாங்க. அட்லீஸ்ட் சபரி வாஸ் தேர் until end. அதுக்கு அப்புறம் கூட சபரி வாஸ் தேர். சபரி கம்ரோதின் தான் இருக்கிறதுல கொஞ்சம் பரவாயில்ல போல. எம்பத்தி அந்த எம்பத்தின்ற விஷயத்துல இந்த மாதிரி விஷயத்துல கூட கானா வினோத் எங்கேயுமே காணுமே. எனக்கு புரியல. லாஸ்டா வந்தாரு. இங்க வந்தாரு. அவர் வந்து ஒரு கேர் இல்ல. சபரிக்கு இருக்கிற கேர் கூட அவருக்கு இல்லைங்க. சரி, எனக்கு ஒரு இது விஷயம் தோணுது. இன்கேஸ் கனி வீட்டுக்கு போனாலுமே அங்க யாராவது கேட்டாங்கன்னா பாரு பேர் தான் சொல்லுவாங்களா? இருக்கலாம். எது கேட்டாலும் பாரு 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 தவிர வேற பேரே வரல. பாரு போபியா வந்திருக்கு. எனக்கு ஒண்ணு தோணுங்க. ஒரு நிமிஷம் சார், சன்பஸ்ட் பேசிட்டோம். அவர் தருண் பேசுவான். அவர் முதல்ல வந்தாரு. ஒரு எவிக்ஷன் இருக்குல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் பிரவீன் இப்போ ஏன் போனாங்க, கெமி ஏன் போனாங்க, கனி ஏன் போறாங்கன்னு சில இது எனக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்குங்க. இப்ப 2-3 தடவை நாமினேஷன்ல இவங்க வந்தாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரவீன் லீஸ்ட்ல இருந்தாப்ல. அப்ப லீஸ்ட்ல இருந்தப்ப பிரவீனை வெளில இருக்கு, அது ஒரு நோட்டட் பாயிண்டா வச்சுக்கிட்டு அவர் எப்படி கேம் இது பண்றாரு அப்படின்னு வச்சுக்குவாங்க. ரீசனபிளா அவர் கேட்கும்போது ஏன்னு கேட்கும்போது நீங்க அப்பயே எவிக்ட் ஆயிட்டீங்க அப்படிங்கிற. அதே மாதிரி கனி போன தடவை வந்து அவங்க லீஸ்ட் அவங்க தான் வெளியில போவாங்கன்னு நினைச்சோம். ஆனா கனியை வந்து ஓட்டட் வயசு தான் தூக்கம்னு இல்லை, எப்ப வேணாலும் அவங்க உருவிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து வெளியில எவிக்ஷன் போற லெவலுக்கு வந்துட்டாங்க. லீஸ்ட் ஓட்ல இருந்தாங்க போன தடவை பாத்தீங்களா. இதை பேஸ் பண்ணி தான் என்ன கேட்ட கெமி அதே மாதிரி ரொம்ப லீஸ்ட்ல முன்னாலே வந்தாங்க. அவங்க அதுக்கடுத்து பிளே பண்ணுவாங்களான்னு சான்சஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது. இந்த ஒரு பேராமீட்டரை வச்சுதான் எவிக்ஷன் போற மாதிரி எனக்கு ஒரு இது தோணுது. ஒரு கார்லேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 3-4 எவிக்ஷனை இதுதான் கார்லேட் பண்ற மாதிரியே இருக்கு எனக்கு. ஓகே, தெரியல. அது அந்த விஷயங்களை நான் அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணல. இந்த ஆங்கிள் நான் பாக்குறேன் அப்படின்ட்டு. அது அந்த ஆங்கிள் நோட்டீஸ் சொல்லுங்க. சாரி,
இல்ல என்ன சார், சொன்னாங்க? இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு 3-4 எவிக்ஷனுக்கு நாமினேஷன்ல வந்தாப்ல பிரவீன். ஆமா. அப்ப ம். ஃபர்ஸ்ட் வரும்போது ரொம்ப லீஸ்ட்ல இருந்தாப்ல. அப்ப ஓகே. லீஸ்ட்ல இருந்தப்ப அவரு வெளியில இது பண்ணல. ஏன்னா அப்போ பெர்ஃபார்ம் நல்லா பண்ணிட்டு இருந்தாப்ல. சோ அவரு சான்சஸ் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணிட்டாப்ல, சில இது கான்ட்ரவர்சியல் திங்ஸ் முறைக்கிறது இது. ஆனா அது ஒரு வாய்ப்பா தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த வாய்ப்பு எதுக்கு கொடுத்தாங்கன்னா, தனக்கு தேவைப்படுறப்ப உருவிட்டுருவாங்க. அப்பயே உருவிடலாம். ஏன்னா லீஸ்ட் ஓட்டு. அப்போ ஒரு சான்சஸ் கொடுக்குறாங்க. மிஸ்பிஹேவியர் இருந்துச்சுன்னா எப்ப வேணாலும் உருவிக்கிறாங்க. அதே மாதிரி கெமி ஒரு டயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட்ல இருந்தாங்க. ஆனா அந்த டைம் அவங்கள தூக்கல. அவங்களுக்கு ஒரு சில சான்சஸ் கொடுத்தாங்க. அப்போ அது ஒரு தேவையில்லாத ஆணி. எப்போ நமக்கு தேவையில்லாத ஆணியா இருக்கும்போது அதை புடிங்கிருக்காங்க. அவங்க ரீசன் கேட்டாலும் நீங்க அப்பவே லீஸ்ட் ஓட்டு, நான் உங்களை அப்பயே தூக்கியிருக்கலாம் அப்படிங்கறது ரீசனை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கனி போன தடவை ரொம்ப லீஸ்ட் ஓட்டு, ஆனா தூக்கல. ஆனா கனி வந்து எவ்வளவு மாடரேட் ஓட்டு வாங்கினாலும் அவங்க நினைச்சா, நினைச்சா எப்ப வேணாலும் தூக்கிக்கலாங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா ரீசனபிள் காட்டுறதுக்கு ஒரு இதுவும் இருக்கு அப்படிங்கிறேன். ஒரு ஹைலைட்டடான பாயிண்ட்டும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது அந்த இல்ல இந்த ஓட்ஸ் அவங்க எப்படி யாரை எவிக் பண்ணுவாங்க அப்படின்னு பேசுறது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் டோட்டல் பாயிண்ட்லெஸ்ஸா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் ஃபியூ வீக்ஸா யாரும் ஓட் வச்சு போறாங்களா, எப்படி எவிட் ஆறாங்கன்னே நம்மளால சொல்ல முடியல. சோ ஜஸ்ட் நம்ம வந்து வெயிட் அண்ட் வாட்ச். அதுதான் சொல்றேன், நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீக் யார் போவா என்னன்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கிறது ஒரு விதத்துல நல்லதுதான். இல்ல அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சேவ் பாத்தீங்கன்னா அரோரா பண்ணிருக்காங்க. அது என்ன கணக்குனே தெரியல. ஓகே, ஈவன் இன்னைக்கு வந்து நல்ல ஓட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோட்ஸுக்கு தான் வருது அப்படின்றாங்க. ஆனா கானா வினோட்ஸ் அன்அபிஷியல் எல்லாம் பாத்தீங்கன்னா கானா வினோத் எல்லாம் லீடிங்ல இருக்காரு. அந்த ஓட்ஸ் கண்டிப்பா ஸ்பிளிட் ஆகி வேற யாருக்காவது கமருதீனுக்கோ, கமருதீனும் இல்லைன்னு நினைக்கிறேன், வேற யாருக்காவது போயிருக்கணும். ஆனா எப்படி அது அரோரா ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் ஒரு இது இது ஒரு பாயிண்ட் எனக்கு வருது சார். இப்போ வியாழக்கிழமை வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஓட்டு ரேஷியோ வந்து ஒரு மாதிரியா இருக்கு. அந்த வெள்ளிக்கிழமை நமக்கு சில பாயிண்ட் தெரிய வருதுன்னு, வெள்ளி சனி இவங்க தான் எவிக்ஷன் ஆக போறாங்கன்னு அது எப்படி சர்ன்னு கீழே கொண்டாடுறாங்க அந்த எவிக்ஷன் ஆகுற பீப்புள. நீங்க அன்னைக்கு நிறைய டைம் சொல்லியாச்சு, தமிழ் கிளிட்ஸ் அவங்க வெறும் பாட்ஸ் வச்சு ஏத்தி ஓட்டி இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அது வந்து தேவையே இல்லாததுன்ற. நீங்க தமிழ் கிளிட்ஸ நம்பவும் நம்பாதீங்க, அதுல போய் ஓட்டு பாக்காதீங்க. இவங்கதான் போவாங்களான்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க. சேனல்காரங்களே இந்த தடவை எல்லாத்தையும் டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரீயா விடுங்க. ஓகே 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 தருண் பேசுங்க. இது ஆக்சுவலா ரம்யா தான் வெளியே போக வேண்டியது. ஆனா அவர் ரம்யா வந்து பாட்டு மிட்ல இருக்கீங்க, அடுத்த வாரம் நீங்க சண்டை போட்டுருங்க, இல்லைன்னா வெளியே போயிடுங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. பாத்தீங்களா? பார்த்தேன் கேம் ஆடுங்கன்றாரு. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் அது நோண்டு. அதுதான் சொல்றேன், ஓஸ்டே போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? ஆக்சுவலா கேம் ஆடுன்னு சொன்ன மாதிரி தெரியல எனக்கு. ஏதாவது பண்ணுங்க, ஃபயர் பண்ணுங்கன்ற மாதிரி பண்றாங்க. ஃபயர் பண்ணுங்கன்னா என்ன ரீசனுக்கு உள்ள ரம்யா வச்சிருக்காங்கன்றதே இன்னும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அதுதான் எனக்கும் ஒண்ணு புரியல. ஆக்சுவலா ரம்யா தான் வெளியே போக முடியும். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆக்சுவலா நான் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரம்யாக்கு 50 நாள் ஒரு காசு கொடுக்க போறோம். ரம்யா வீக் பண்ணா அந்த காசு வேஸ்டா போயிடும். ஒரு வாரம் வச்சிருந்து அது ஏதாவது பண்றாங்களா பார்த்து அதுக்கப்புறம் எவிக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏதாவது டிஆர்பி ரேட்டிங் நெக்ஸ்ட் வீக் ஏதாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. அதுதான் கார்பரேட்டோட மைண்டே அதானே. அதுதான் யூட்டிலைஸ் பண்றாங்க. வேற ஒன்றும். அதுவும் ஒண்ணு சொன்னாங்க, இன்கம் பேசிஸ் வந்து அந்த அவுட் சோர்சிங் வெளியில இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்க வாங்குற பேக்கேஜை பொறுத்து அவங்களுக்கு சேலரி பிக்ஸ் பண்றாங்கல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பிரவீன் காந்தினா ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் அவருடைய சேலரி. அவங்களா குயிக்கா அது மாதிரி போன சீசன்ல இப்படித்தான் பண்ணாங்கன்னு நான் ஒரு இது பார்த்தேன், ஒரு ஷோ பார்த்தேன். அவங்க யாரு ஹையா சேலரி கொடுக்குறாங்களோ அவங்களை வந்து தொடக்கத்துல எவிக்ஷன் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா விஜய் பாரு ஒரு நாளைக்கு 20,000 வாங்குறாங்க. அது நம்மளுக்கு வெளியில வந்து எவிடன்ஸ் இல்லாம நம்ம பேசக்கூடாது ப்ரோ. நீங்க என்ன நடந்துச்சோ அதை பத்தி பேசுங்க. நீங்க வந்து ப்ரூஃப் இல்லாம நம்ம எதுவுமே பேசக்கூடாது ப்ரோ. நம்ம நேர்லயோ எதுலயோ நம்ம எதுவுமே பார்க்கல, அவங்க அக்ரிமெண்ட் எதுவுமே நம்ம பார்க்கல. சோ இல்லாம நம்மளா வந்து ஒரு யூடியூப்ல பேசுறாங்க, இதுல பேசுறாங்க, நம்ம பார்த்துட்டு இது பண்ணக்கூடாது ப்ரோ. சாரி ப்ரோ. வேற எல்லாமே ரூமர்டு. அது வேற இதா பர்பஸ்க்கு அவங்க அந்த மாதிரி போட்டு போனாங்க. அது நமக்கு கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. சரி ஓகே, அடுத்து விக்னி பேசிடுங்க. எனக்கு இன்னொன்னு ரசிகன் வாலண்டரியா இவர் எதுக்கு தேவையில்லாம சின்ன தம்பின்னு சொன்னாரு, நீங்க பெரிய தம்பின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து உங்களோட ஷர்ட் நல்லா இருக்கு. எனக்கு 2 நாளுமே விஜய் தருண் ப்ரோ இத கேளுங்களேன். ஷர்ட் நல்லா இருக்குன்னு மட்டும்தான் 3 வாரமா சொல்லிட்டு இருக்காரு கானாட்ட. வீக்கெண்ட்ல சொல்ற ஒரே கமெண்ட் வித் கானா இஸ் சட்ட சூப்பர், சொக்கா நல்லா இருக்கு. பிக் பாஸே சொல்லிட்டாரு
வேற ஏதாச்சும் பண்ணியா? சட்டைய பத்தி மட்டும் பேச முடியாதனால உன்னை பத்தி ஒண்ணுமே பேச முடியலன்னு சொல்லி அங்க சொல்றாங்க. தட் கை இஃப் ஹி டசன்ட் ஈவன் கெட் திஸ் க்ளூ, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. லாஸ்ட் டைம் அருணுக்கு சொல்லுவார் பாத்தீங்களா, உங்ககிட்ட பேச ஒண்ணுமே இல்ல, சட்டை நல்லா இருக்கு, அவ்வளவுதான். சட்டை சூப்பர், அதேதான். அவ்வளவுதான். தட் இஸ் ஆல் தேர். ஹி ஹஸ் நத்திங், தேர் இஸ் நத்திங் டு ஸ்பீக் டு ஹிம். இல்ல அது சட்டைய கூட பத்தி நான் சின்ன பேசுறேன், உன்னை பத்தி பேச ஒண்ணும் இல்ல அப்படின்றாரு. இல்ல சின்ன டைரக்டா வந்து தம்பின்னு அவனால சொன்ன உடனே சொல்ல முடியல. இல்ல ரசிகன், சின்ன தம்பின்னு சொன்ன உடனே அவர் ஏதோ ஒரு மாதிரி ஆக்ஷன் கட்டாரான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. நீங்க பெரிய தம்பி அப்படின்னு அது பாட்டு வச்சு சொல்றாரு. பாட்டு பாடுறதுக்குங்க. அதுதான் பாட்டு பாடுறதுதான். சிங்கர் ஆஃப் த கேங். இப்ப வந்து திடீர்னு வந்து அமித் இஸ் டேக்கிங் தட் பொசிஷன் ஆல்சோ, ஸோ ஹி இஸ் நாட் த டாப் கை அப்படின்ற போது அவர் குத்துது, அவ்வளவுதான். ஓகே, நான் அதுதான் ப்ரோ சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலா லாஸ்ட் வீக்கே நான் இப்பயும் அதுதான் சொல்றேன். வாட்டர் மிலான ஆக்சுவலா வாட்டர் மிலான் தான் எவிக்ட் ஆவான்னு எனக்கு தெரியவே தெரியாது லாஸ்ட் வீக். ஆனா நான் வாலண்டியரா சொன்னேன் கூட வந்து கானாவை பத்தி இவ்வளவு பேசல, நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இக்னோர் பண்ணுங்க, அவரா போயிருவாரு. இல்ல என்னோட ப்ரெடிக்ஷன் நான் சொல்றேன் கரெக்டா. நான் நினைச்ச மாதிரியே நடக்குதுன்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் கிடையாது. நான் லாஸ்ட் வீக் சொன்னேன் வாட்டர் மிலான எவிக்ட் பண்ணா கானாவினுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னேன். அது அப்படியே நடந்துட்டு வருது நெக்ஸ்ட் வீக் அப்படி சொல்லுவாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. விக்னி பேசுங்க. விக்னி அவங்க ஃபர்ஸ்டே வந்தாங்க, ஏதோ பக் போல அவங்க. இல்ல சாம் பேசலாம், அப்படியே பேசலாம். சரி ஓகே. ஹேண்ட் ரைஸ், அதுக்கப்புறம் ஆர்த்தி. அஞ்சலி. ஹலோ, சாரி இல்ல நான் காலையிலே பேசலாம் வந்தேன். ஆக்சுவலா 2 முறை நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். நேற்று வந்து விஜய் சேதுபதிக்கு நிறைய பேர் ஃபயர் விட்டாங்களே. ஆக்சுவலா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், இது ஃபேஸ் ரெக்கார்டாக போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஹலோ. ஆமா ப்ரோ. இல்ல ப்ரோ, இந்த பழைய வண்ணாரைப்பேட்டை படத்துல வந்து 2-3 பேர்த்த நான் இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வந்து நிறைய பேர்த்த கான்டாக்ட் பண்ணி பேசினேன். பிரஜன் அந்த மாதிரி கோவப்படுற கேரக்டர் கிடையாது ப்ரோ. ஹி இஸ் a சைலண்ட் பர்சன் தான் ப்ரோ ஆக்சுவலா. அது தெரியாது ப்ரோ, நம்ம ஷோல பார்த்தா நம்ம பேச முடியும். இல்ல நீங்க உள்ள காட்டுறத பேசுறீங்க, அவுட் சைடு கிடையாது ப்ரோ. அவுட் சைடு வந்து ஃபுல்லா ஆள் வந்து சைலண்ட் பர்சன் ப்ரோ, ரொம்ப. அதை தாண்டி ஒரு ஷோல வந்து பிரச்சனைக்கு வந்து தெரியுமா ப்ரோ, எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு நல்லாவே தெரியும் ஒரு பிரச்சனைக்கு வந்து ஆக்சுவலா. அது வந்து ஒரு ரெண்டு பேர் சொன்னாங்க ஆக்சுவலா. அந்த வண்ணாரப்பேட்டை படத்துல இருந்து மீட் ஆக்சுவலா வந்து கால் பண்ணி பேசினேன் இது விஷயமா. அதை தாண்டி நிறைய பேர் சொன்னீங்க ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்க, இந்த எஃப்ஜேவோட டேடிய அவர் வந்து பெரிய ஆள் அப்படி இப்படின்னு கால ஏதோ ஒரு வேற ஒரு ஸ்பேஸ்ல ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு ஆக்சுவலா. அதில் இன்னும் பேர் இருந்தீங்க, அதையும் பதிவு பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா வந்து அந்த அளவுக்குலாம் பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது எஃப்ஜேக்கு, அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறேன். சரி, நம்ம ஷோல நம்ம அவங்க என்னவா ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்றது மட்டும் தான். இல்ல அது வந்து ஷோ வந்து ஒரு டோனை நரேட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆக்சுவலா. இது அப்படின்னா முழுக்க வந்து பர்சனல் கேமா இருந்துச்சு ஆக்சுவலா. இல்ல கரெக்ட். அது நம்ம வெளியில இருக்க விஷயங்கள் எதை பேசினாலுமே இப்போதைக்கு அது பர்சனலா மாறிடும். இல்ல ப்ரோ, இப்போ வந்து ரெக்கார்ட் தானே போயிட்டு இருக்கு, நான் ஒரு ப்ரூஃபாவே சொல்றேன், ஒரு ஸ்டேட்மெண்டா விடுறேன் இது ஆக்சுவலா. இல்ல ப்ரோ, அதுக்காண்டி சொல்றேன். இது வந்து ட்வீட் போடுங்க, நீங்க ட்வீட் போடுங்க, பாசிட்டிவ் வைப்ஸ் கேளுங்க. ட்வீட் போடுங்க. இருங்க நான் சொல்றேன். நம்ம வந்து வெளியில இருக்கிறத வச்சு இங்க யாருமே பேச போறது கிடையாது. உள்ள அவங்க என்ன சொல்றாங்களோ அது மட்டும் தான் வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். சோ உள்ள இந்த क्वेश्चन வருது, இருங்க உள்ள இந்த क्वेश्चन வரதுக்கு ரீசன் எஃப்ஜே அவர் வாயாலேயே ஏரியாக்குள்ள வந்துட்டு ஏன்னு சொல்லிட்டு போயிருவியா நீ, எங்க அப்பா ஏன்னு சொல்லிட்டு நீ போயிருவியான்னு சொல்லி அங்க ஒரு மாஸ் மூமெண்ட் அவர் ட்ரை பண்ணாரு. அதுதான் அவர் இப்ப we even don't know who it is. நாங்க எல்லாம் சொல்றோம்னா அவ்வளவு பெரிய ஆளா அவரு, அவ்வளவுதான் கேள்வியே. அதுக்கு மேல அங்க யாருமே கேட்கல. No one is going and investigating his name. We don't even know his name bro. எஃப்ஜியோட பேரு ஃபுல் பேரு யாருக்குமே ஒரிஜினல் பேரு யாருக்குமே தெரியாதீங்க. இவங்க வந்து மிச்சவங்க எல்லாம் ஃபேக் ஃபென்ட்ரிக் ஜான்சன் வந்து கிறிஸ்டியன் உள்ள சொல்லல இன்னும். புரியுதா? உள்ள சொல்லல ப்ரோ. இருந்தாலும் மக்கள் வந்து முட்டல கிடையாதுல, ரிசர்ச் பண்ணி பார்க்கணும்ல யார் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி. இல்ல ப்ரோ, நம்ம ரிசர்ச் பண்ணி அவனை பத்தி கத்துக்கிறது நமக்கு தேவையில்ல. நம்ம வந்து பிக் பாஸை நம்ம ஷோவா பார்க்குறோம். we will see what is being shown to us. we will talk what is being shown to us. அவுட் சைடில் அவன் என்னென்னமோ பண்ணியிருக்கான், அதுக்காக அவன் நல்லவன், அவனுக்கு நான் ஓட்டு போட உள்ள நான் ஓட்டு போடணும்னு சொல்ல முடியாது. வெளியில் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கான்னா போய் கட்சியில் போய் நிற்க சொல்லுங்கள், எலெக்ஷனில் நிற்கட்டும், அங்கே ஓட்டு வாங்கிட்டோம். பிக் பாஸ்ன்ற ஷோவில் வீட்டுக்குள்ளே அவன் என்னதை பண்ணுறானோ அதை வச்சு மட்டுமே பேசணும், அதை வச்சு மட்டுமே தான் ஓட்டு போடணும். there is no need for us to know his history. அவன் பிறந்ததுல அவன் என்ன பண்ணியிருக்கான் அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. we are seeing 105 days 105 daysல அவன் என்ன பண்றானோ அதை வச்சு தான் ஓட்டு. அது சரி ப்ரோ, அதுக்கு வந்து ஃபேமிலி இதெல்லாம் அபியூஸ் பண்றது வந்து ரொம்ப தப்பா இல்லையா? யாருமே இங்க அபியூஸ் பண்ணல. no one knows his name, no one knows his family, who's abusing him?
ப்ரோ அபியூஸ் பண்ணதே பிரஜனோட ஃபுல்லா ஃபேமிலி ஃபுல்லாத்தையும் அபியூஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ நேத்து ஃபுல்லாமே. சரியா? யாருங்க அது வந்து பண்ணா? ஏங்க அது எஃப்ஜேவோட பிஆர், அது பேர் என்ன ப்ரோ சபரியோட அது பிஆர் எல்லாமே ப்ரோ அபியூஸ் அது பண்ணிருக்காங்க நேத்து நம்மளுக்கு ஃபுல்லாமே. இங்க தேவையில்ல ப்ரோ. அது நமக்கு தேவையில்ல. அது நம்மளுக்கு We are தேவையில்லையே. talking நம்ம வந்து inside the பிரஜன் show. ஃபேமிலி, அவன் பிரஜனுக்கு இது பிஆர் அபியூஸ் பிஆரோ, பண்ணானா அதுக்கு நம்ம என்ன நம்ம பண்ண முடியும்? பிரஜனுக்கு நம்ம வந்து போய் இது விட்டு கிடையவே கொடுக்க போறது கிடையாது. கிடையாது. ஓகேவா? நம்ம பிரஜன் ஆர்மியே நம்ம கிடையாது. ஓகேவா? நம்ம நியூட்ரலா இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இதுக்காக அவங்கள இது பண்ணாங்க, அவங்கள இது பண்ணாங்கன்றது அது தேவையில்ல. ஷோல என்ன நடந்துச்சோ அதை மட்டும் பத்தி பேசலாம் ப்ரோ. அவுட் சைட் இன்ஃபர்மேஷன் வேணாம் ப்ரோ. ப்ரோ எஃப்ஜேவோட ஆர்மி, சபரி ஆர்மி அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து யாருக்கு பாதிக்கும்னா அவங்களுக்கு தான் பாதிக்கும். அது அவங்களுடைய தரத்தை தான் காமிக்கும். நம்ம வந்து இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து பர்சனல் விஷயங்கள் யாரா இருந்தாலும் இன்க்ளூடிங் உங்களுக்கு யாரும் பிடிக்கலன்னா கூட நீங்க அதை போஸ்ட்லயும் உங்களுடைய ஆதங்கத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸ்பேஸ்ல வேண்டாம். அது பேசும் போது அது அது ஒரு ஸ்பேஸ் வாரா போயிடும். அப்புறம் ஆர்மி வாரா போயிடும். அது அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம நீட்டா பண்ணா எடுத்துட்டு போகலாம் அந்த ஸ்பேஸை. அதுக்காக தான். சாம் ப்ரோ, எனக்கு எஃப்ஜேக்கு சபரிக்கு ஆர்மின்னு ஒன்று இருக்கா? இருங்க ஒரு நிமிஷம். அடுத்து வந்து அஞ்சலி ஆர்த்தி அதுக்கப்புறம் பேசுங்க. அஞ்சலி இல்ல ஆர்த்தி பேசிட்டு அஞ்சலி பேசுறீங்களா? ஷூர், நான் பேசுறேன். ஓகே. எனக்கு ஃபியூ பாயிண்ட்ஸ் இன்னைக்கு ஷோ பார்த்ததுலேருந்து இருக்கு. ஒன்று வந்து சம்படி ஹைலைட்டட். நான் அப்போ தான் வந்தேன். கானா வினோத் வந்து விஜய் சேதுபதி வந்து அவங்க ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு 2 நாளாக அதுதான் சொல்றாரு. எனக்கு தெரியல, கானா வினோத் வந்து திவாகர் இருந்த வரைக்கும் கொஞ்சம் அவரை மட்டம் தட்டி அவரை அசிங்கப்படுத்தி நம்ம மேலே வந்து நம்ம கவுண்டர் கொடுத்து வந்துடலாம் அப்படின்ற மாதிரியே கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கு ஒரு 4 பேர் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதனால ஹிஸ் கிராஃப் வாஸ் அப். பட் இப்போ அவருக்கு கண்டென்ட்டும் எதுவும் இல்லை, கேம்ஸ்லேயும் எதுவும் பண்ணுறதுக்கும் இல்லை. அதனால ஐ கெஸ் வேற எதுவுமே அவரை பற்றி பேசுறதுக்கு இல்லை. அது ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினச்சேன். செகண்ட் வந்து இன்னைக்கு பாரு வந்து விக்ரம் விஜய் சேதுபதி பேசிட்டு இருக்கும்போது விக்ரம்க்கு வந்து ஒரு ஹார்ட் சிம்பிளோ சம்திங் காமிச்சாங்க ஹேண்ட்ல. அப்போ மட்டும் இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு விஜய் சேதுபதி சொல்றாரு. எனக்கு அதான் அகைன் நேத்தி சொன்னதே தான். ஹீஸ் பீங் வெரி பார்ஷியல். ஏன்னா இந்த மாதிரி ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் வந்து விக்ரம் வந்து விஜய் சாண்ட்ரா பத்தி பேசும்போது விக்ரம் சிரிக்கிறாரு. இல்ல நேத்தி எஃப்ஜே வந்து அந்த துள்ளிட்டு வந்தாரு இல்ல பிரஜன் பத்தி சொல்லும்போது அப்போல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் அகைன் இன்னைக்கு கானா வினோத் வந்து அரோரா கெமி கிட்ட சென்ட் ஆஃப் கொடுக்கும்போது வில் கம் அண்ட் மீட் அவுட் சைட்னு சொன்னாங்க. அதுக்கும் இவர் நடுவுல பூந்து கவுண்டர் கொடுக்குறாரு கானா வினோத். அதெல்லாம் வந்து ரசிக்கிறாங்க. பாருக்கு மட்டும் ஒன் சைடடா பிஹேவ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் தேர்ட் திங், இப்போ வந்து எஃப்ஜே புது லவ் ட்ராக் இந்த வீக்குக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அகைன் வியன்னாவோட. இது தெரியல எவ்வளோ மோசமா இருக்க போகுதுன்ட்டு. அண்ட் அகைன் ஹி இஸ் ட்ரைங் டு டிஸ்ட்ராய் ஒன் பை ஒன் விமன் இந்த ஹவுஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. யா எஃப்ஜே கேம் இதுல முடிய போதா இல்ல வியனா கேம் வியனா கேம் முடிஞ்சிச்சு ஆல்ரெடி. வியனா கேம் இஸ் டன் ப்ரோ. என்ன பொறுத்தவரைக்கும் வியனா கேம் இஸ் டன். ஓகே. அடுத்து அப்போ ஒரு மூவ் பண்ண வேண்டியது பாக்கி இருக்கிறது. அங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான், ரம்யா ஜோ தான். அதுக்காக தான் ரம்யா வச்சு வந்து டைட்டில் வின்னர்ல ப்ரோ. யா ஒரு பக்கம் இவரு, இன்னொரு பக்கம் அரோரா. இப்படி மாத்தி மாத்தி கேம் வந்து ஆப்போசிட் ஜெண்டர்ல க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் நான் ஆட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன், சாரி. அரோரா வந்து அகெயின் அவங்களுக்கு பியோர் வன்மமா என்னன்னு தெரியல, பயங்கரமா கமருதனை கூப்பிட்டு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா கேஸ் லைட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு சம்மன் ஹூ இஸ் ஃப்ரெண்ட்ஸ் வித் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு. ஷீ செட் ஷீ இஸ் ஹேட்டிங் பார்வதி. இது ஜஸ்ட் ஒரு ஷோ தான். ஹேட்டுன்ற அளவுக்கு பெருசா ஒன்றும் இங்கே நடக்கலை உள்ள. அதுக்கு அந்த மாதிரி ஹேட்டுன்ற டேர்ம்ஸ் கால் அவுட் பண்ணுறதுலாம் வந்து இட்ஸ் நாட் ஸோ குட். ஒரு வாட்டி அரோராவை வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டாங்க, இந்த வாட்டியும் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டாங்கன்னு அவங்க ஆட்டிடியூட் அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது. நாட் ஷுர் ஓட்டிங்ல அவங்க நம்பர் 1ல இருக்காங்களான்றது. ஏன்னா நம்ம இந்த தமிழ் கிளிட்ஸ் ஓட்ஸ் வந்து நம்ப முடியாது. பட் அஃபிஷியல் ஓட்டிங்ல என்ன நம்மளுக்கு ஓட்டிங்னு ஒன்று இருக்கான்னு கூட தெரியல இந்த இதுலயே கூட சீசன். நம்பர் 1ல இல்லையா அவங்க? அதான் அது இந்த சீசன் ஓட்டிங் கவுண்ட் இருக்கான்னு தெரியலையே. ஏன்னா அப்படி பார்த்தா கெமியும் லீஸ்ட்ல இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா அந்த வீட்டில் வேற எல்லாரும் இது கம்மியா அவங்கள விட கம்மியா பெர்ஃபார்ம் பண்றவங்களும் இருக்காங்க. அண்ட் ஈவன் இன்ஃபேக்ட் வாட்டர்மெலன் ஸ்டாரை விடவே ரம்யாலாம் ஒண்ணுமே பண்ணல. அட்லீஸ்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் ஏதோ கண்டென்ட்டாவது கொடுத்தாரு கத்திட்டு. அது கூட ரம்யா அவங்கெல்லாம் எதுவுமே சுபிக்ஷா அவங்கெல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ
ஓட்டிங்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கான்றது இந்த இந்த சீசனுக்கு தெரியல சுத்தமா. ஏன் நாளையில இருந்து நீங்க பாருங்க ரம்யா எப்படின்னு. ஆக்சுவலி ரம்யா சப்போர்ட் பண்ணி பேசதான் வந்திருக்கேன் மேல நானு. பேசுங்க பேசுங்க தைரியமா பேசுங்க ப்ரோ, பயப்படாம பேசுங்க. நானும் இல்ல ப்ரோ, இல்ல அந்த டாஸ்க் வச்சாங்களா இன்னைக்கு, அந்த ஃபர்ஸ்ட் ஒன்று யாரு 50 நாள் உள்ள எப்படி இருந்தானே தெரியலன்னு சொல்லிட்டு, அதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ரம்யா சொல்லியிருப்பாங்க. சில பேர் வந்து அவங்க காம்படிட்டர் யாருன்னு கரெக்டாக சூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஒரு மாதிரியாக போயிருந்தது. ரம்யா கரெக்டாக எஃப்ஜேவோ அரவோ சொன்னது எனக்கு மாஸ் மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ இன்னைக்கு அந்த ரம்யா ஸ்கோர் பண்ணாங்க தான் நான் சொல்லுவேன். ஓகே கைஸ், நான் சொல்லிட்டா? சொல்லுங்க அஞ்சலி வாங்க. ஹாய் எவ்ரிபடி. Hi. ஆனா சொல்றேன், இன்னைக்கு சுத்த மே தான். மே அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னா விஜய் சாரோட ஷேட்ஸ் தான். I just loved it, and he was so nice to give it to Kemi. And மத்தபடி there was absolutely nothing in the show. நம்மளுக்கு Kemi evict ஆற தொட்டு அதுவும் it was not a thing. And சாண்ட்ரா வந்து என்னன்னு தெரியல, அது என்ன பண்றாங்கன்னு சுத்தமா தெரியல. She was, I don't know whether it was genuine emotion or not. அது ஏன் அப்படி எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னா, I'm also I think pretty cold hearted நான் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து she can act very 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 strong. அவங்க ஆக்ட் பண்ண முடியும்னு அவங்க நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் ஒருவேளை இது ஜெனுவன் எமோஷனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ, ஐம் நாட் ஏபிள் டு கால் அவுட் எமோஷன்ஸ் வித் வேர் சாண்ட்ரா இஸ் கன்சர்ன்ட். அப்புறம் வந்து மற்றபடி ஒன்றுமே இல்லை. மேபி டுமாரோ whatever that surprise is, and வந்து nominationsல வந்து I feel that Sandra, Divya Prajan will also will also nominate Parvati நினைக்கிறேன். Let's see how the tables turn. இங்கேருந்து எப்படி tables move ஆகுதுன்னு தான் I can see, because otherwise there's nothing. ஒண்ணுமே இல்லை. There was absolutely nothing. And these people predictable அவங்க வன்மத்தை தான் சூஸ் பண்றாங்க when it comes to also any choices பண்றதுல. They're not even thinking who actually is not worth staying in கூட அது கூட யோசிச்சு கரெக்டா பதில் சொல்ல முடியல. I feel including Parvati, she missed the point there in நினைக்கிறேன், in my opinion. That's all guys. ஒண்ணுமே இல்லை. I just want to listen to your opinions. Thank you Sam, Abhi, Vignesh. Thank you. சொல்லுங்க பிரகாஷ் வாங்க. சர்வேர் பேசுறாரா? பிரகாஷ்க்கு அப்புறம் சர்வேர். ஒரு ரவுண்ட் முடிச்சிருவோம். அதுக்கு நான் நாளைக்கு வரட்டா ப்ரோ? ஐயோ ஆமா சேம் ப்ரோ, உங்களை மறந்தே போயிட்டேன். சரி பிரகாஷ் அளவு சேம் ப்ரோ விஐபி. சரி பேசுங்க ப்ரோ, சியான் ப்ரோ பேசுங்க. நான் விளையாட்டுக்கு சொன்னேன், இது நம்ம ஸ்பேஸ், நான் எப்ப வேணா பேசிக்குவேன். உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க பேசுறேன். எல்லாரும் முடிச்சிருவாங்களா டக்கு டக்குன்னு? சரி அடுத்த லாஸ்டா நீங்க பேசலாம்னு பார்த்தேன். சரி நீங்க பேசுங்க. நான் பேசுவா? பிரகாஷ் பேசுறாரு, ஆனா மைக் அன்மியூட் பண்ணிருக்க, கேட்கல நம்மளுக்கு. எனக்கும் கேட்கல பிரகாஷ் பேசுறது. எனக்கும் கேட்கல. ஆக்சுவலா எனக்கு கேட்ட விஷயம் என்னன்னா, கடைசியா வந்து இந்த ஆர்ஓ ரசன்கிளர் வந்து கமருதீன் கிட்ட பேசிட்டு இருந்த விஷயம் நான் ரொம்ப பாசிட்டிவா பாக்குறது என்ன அப்படின்னா, கமருதீன் வந்து திரும்ப விஜய் பார்வதியோட சேர்ந்துட்டு போயிடுவானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஆனா கமருதீனுக்கும் பார்வதிக்கும் நடுவுல பிரேக்கப் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கு. அது வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கமருதீனை விட்டு விலகி விஜய் பார்வதி ஒரு கேம் ஆடுது அப்படின்னா அது வந்து பார்வதிக்கு நல்லது. ஆக்சுவலா எனக்கு வந்து பார்வதி வந்து சாண்ட்ரா அண்ட் திவ்யா கணேஷோட சேர்ந்தே ஒரு கேம் ஆடுறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த வீக் ஸ்டார்டிங்ல ஒரு 3-4 வீக்ஸ் பார்த்தோம்னா, அந்த ஒயில்ட் கார்டு என்ட்ரிஸ் எல்லாம் போறதுக்கு முன்னாடி பார்வதி மட்டும் ஒரு இண்டிவிஜுவலா ஒரு கேம் ஆடிட்டு இருப்பாங்க. யாருக்கிட்டையும் எந்த கம்யூனிகேஷனும் இருக்காது. திவாகர் கிட்ட மட்டும் என்னன்னே இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் பேசும், அவ்வளவுதான். அது ஒரு தனியா ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்துச்சு. பார்வதியோட ட்ராக்கே ஸ்லைட்டா மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வருது எனக்கு.
ஓகே ஃபைன். பட் ஆரோரா சின்க்ளர் வந்து இஸ் திங்கிங் தட் அவர் வந்து ரொம்ப பியூர் சோல், நம்மளை வந்து கலங்கப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு போர்ட்ரேல வந்து பண்றாங்க. ஆக்சுவலா துஷார் விஷயத்துல வந்து துஷார் வெளியில போனதுக்கும் அதே மாதிரி வந்து திவாகர் வெளியில போனதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. பார்வதி ஒன்னும் திவாகரோட கேம் பிளேய ஸ்பாயில் பண்ணி திவாகர் வெளியில போல. ஆனா ஆரோரா சின்க்ளர் has spoiled his entire game. She finished his career off. சொல்லியே ஆகணும். இப்ப இந்த அளவுக்கு ஆரோரா சின்க்ளரை பற்றி நீங்க பேசுறீங்க, ஒரு மிகப்பெரிய புகழ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ. அந்த பையன் எவிக்ட் ஆகி போனா என்ன ஆனானே தெரியாது. சோசியல் மீடியால இருக்கானா, இன்ஸ்டாகிராம்ல இருக்கானா, ஏதாவது திவாகர் மாதிரி விஜய் டிவி மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல வந்து ஏதாவது அவன் வந்து ஒரு கெஸ்டா வந்தானா? நான் அவனை பார்க்கவே இல்லை. ஒரு ஸ்பேஸ்ல கூட வந்து பார்க்கல, ஒரு போஸ்ட் பார்க்கல, ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்க்கல. ஸோ வீட்டுல நல்ல டோஸ் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். எதுக்கு போனா நீ என்னடா பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு. இல்ல துஷார் வெளில வந்து வீடியோ பண்ணா ப்ரோ, வீடியோ ரிலீஸ் பண்ணா ப்ரோ. அப்படியா? ஓகே, நான் பார்க்கல. அது மாதிரி டோட்டலா வந்து ஒருத்தனோட கேம தன்னுடைய சுயநலத்துக்காக முடிச்சு விட்ட நீ எல்லாம் பார்வதியை பற்றி பேசுவதற்கு உனக்கு எந்த விதத்துல தார்மீகம் இருக்கு, எந்த விதத்துல உனக்கு தகுதி இருக்கு? முதல்ல எனக்கு புரியலையே. கமருதீன் அது அவனோட இஷ்டம், அவன் போய் பழகுறான் அப்படின்றப்போ அவன் பழகுறது உனக்கு வந்து கஷ்டமா இருக்குன்னா, ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு பொருட்டை பழகுறான்னா எப்படிங்க அது ஒருத்தங்களுக்கு வந்து இதா இருக்கும்? புரியலங்க எனக்கு. கமருதீன் இல்லைன்னா அடுத்து எனக்கு வந்து வினுக்குட்டி இருக்காரு, நீ போய் அவ கூடயே பழகு, நான் போய் வினுக்குட்டி கூட பழகுறேன், பழகு. அடுத்து கானா வினோத்தோட பழகிட்டு நீ வந்து கமருதீனை வெறுப்பேத்த போறியா? இது ஒரு கேமா? கேவலமா இல்ல சொல்றதுக்கும் பேசுறதுக்கும்? அசிங்கமா இல்ல? துஷார் போன அடுத்த நிமிஷமே கமருதீனோட சேர்ந்துக்கிட்டு ஒரு கேமு. அடுத்து கமருதீன் இல்ல நீ பார்வதியோட போயிட்டானா நான் கானுக்குட்டியோட போயிருவேன்னு சொல்றதெல்லாம் என்ன புரியல. ஹவு சீப் யூ ஆர் பிளேயிங் திஸ் கேம். இப்படியா ஒரு கேம் ஆடுறது? அங்க இருக்கக்கூடிய மென்னை டிபெண்ட் பண்ணியே அது கேட்டா ஃப்ரெண்ட்ஷிப், பட் இட் டசன்ட் லுக் லைக் ஃப்ரெண்ட்ஷிப் அட் ஆல். நீங்க பேசுறது பழகுறது நத்திங் இஸ் லுக்கிங் லைக் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப்பா அது? ஸோ அது மாதிரி வந்து தட் இஸ் வாட் யூ ஆர் டூயிங் இட் அண்ட் யூ ஆர் ஸ்பாயிலிங் அதர்ஸ் கேம், பட் யூ ஆர் பிளேமிங் எவ்ரி திங் டு பார்வதி. பார்வதி இப்படி அப்படி, அவ கூட நீ பழகுனா நான் உன் கூட பழக முடியாது. நீ என்கிட்ட பேசிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த போய் அவள்கிட்ட சொல்லிடுவ, அவ எனக்கு ஏதாவது எதிரா திருப்பிடுவா. ஓ நீ அவ்வளோ கிளவரா? இவ்வளோ புத்திசாலித்தனத்தை வச்சுக்கிட்டு தான் நீ வந்து ஒன்னும் தெரியாத ஊமை மாதிரி இவ்வளவு நாள் உள்ள உட்காந்துட்டு இருந்தியா? அவளைங்கிற சனியேங்கிற வாயில பீப் போடுறாங்க. அப்படியே பேசுறப்ப ஆறாரா பேசினப்ப எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, பீப் பீப்பா போடுறானுங்க. கண்டபடி வார்த்தையை விடுற நீ. சனியேங்கிற இந்த வீட்டுல இருக்கிற ஒரே சனி எனக்கு அவதான். ஏன்னா வந்து கமருதீனோட பழகிட்டு இருக்கிறா. உனக்கு ஒரு ஆம்பளை உனக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும், அவன் 2 இடத்துல கொடுக்குறான் அப்படிங்கிறது உனக்கு பிடிக்கல. இதான கேமா இருக்க முடியும்? இத வந்து ஓப்பனா பேசிட்டா, பெண்ணுக்கு எதிராக பேசிவிட்டான் செய்யோன் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. வெக்கமே இல்லாம வந்துருவாங்க ஒரு 4 பேரு. ஆல்ரெடி வந்துட்டானுங்க. வந்துட்டானுங்களா? வரட்டும், புலம்பியே சாவட்டும். ஏண்டா ஆணோ பெண்ணோ தவறுங்கிற அளவுகோல் ஒண்ணுதான்டா. இது மாதிரி ஒரு சீப்பான ஒரு கேம் ஆடிட்டு அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு இப்போ வரைக்கும் நீ எல்லாம் எப்பயோ எவிக்ட் ஆகி போயிருக்கணும். சேனல் வந்து ஓட்டின் அடிப்படையில அவனுங்க எடுக்கல. திவாகர் எவிக்ஷன்லயே அதான் நடந்தது. ஓட்டின் அடிப்படையில அவங்க எவிக்ஷன்ல மேற்கொள்ளலங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இந்த சுபிக்ஷாக்கு ரம்யாக்கெல்லாம் ஓட்டு வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா லூசு பசங்களாடா. யாரடா ஏமாத்த பாக்குறீங்க? அப்ப அரோராவெல்லாம் இந்த வாரம் அரோராக்கு ஓட்டு வந்திருக்கலாம். ஏன்னா வினுக்குட்டியோட ஓட்டு வந்திருக்கும்ல. வினுக்குட்டி தான் நாமினேஷன்ல இல்ல. அதனால வினுக்குட்டியோட ஓட்டு அரோராக்கு வந்துருச்சு இந்த வாரம். அரோரா இஸ் ஆல்சோ ரைட், கெஸிங் ரைட். கமருதீன் போயிட்டா நமக்கு அங்க வேற யார் இருக்கா? வினுக்குட்டி தான். வினுக்குட்டியோட நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியா ஒரு ஜோனுக்குள்ள போயிடலாம். நீ எப்ப தனியா கேம் ஆடுவ? எப்ப நீ ஒரு என்னோட இண்டிவிஜுவாலிட்டியை காட்ட போற?
டே நீ போயிட்ட பார்வதியோட போயிட்டேன்னா நான் தனியா ஒரு கேம் ஆடி காட்டுறேன் பாடுறா அப்படின்னு நீ சொல்லி இருந்தன்னா சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டறியலாம். ஆனா நீ வினுக்குட்டியோட போய் விளையாட போறேங்கிறிய. ஆக்சுவலா நிறைய ரிக்வெஸ்ட் இருக்கு. கொஞ்சம் ஷார்ட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட், அடுத்த ரவுண்ட்ல நம்ம டீடைலா பேசலாம். அவனோட கேமே பாவம் ரொம்ப டவுன் ஆகி போய் தான் கிடக்கு. திவாகர் போனதுக்கு அப்புறம் டோட்டலா அவன் பேட்டரி அவுட் ஆகி அவனே பரிதாபமான நிலைமையில உட்காந்துருக்கான். அவனுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸே இல்ல. நீ போய் அடுத்து அவன் கேம ஸ்பாயில் பண்ண போறியா? ஸோ அது மாதிரி அரோரா சின்க்ளேர் வாஸ் ரியலி ஃபன்னி. நான் அந்த செக்மெண்ட்டை பார்த்துட்டு எனக்கு சிரிக்கிறதா என்ன பண்றதுன்னு தெரியல. பட் தட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் நான் அடுத்த ரவுண்ட்ல பேசுறேன். தேங்க்யூ. ஓகே ஓகே. யா பிரகாஷ் சொல்லுங்க. பிரகாஷ் என்ன பிரகாஷ், உங்களுக்கு மட்டும் மைக் பக் ஆகிட்டே இருக்கு. பிரகாஷ் சொல்லுங்க. கேட்கல. மன்மபுனை பேசுங்க. சொல்லுங்க. என்னங்க சண்டே எபிசோடு இது? வெறும் குண்டு, வெறி குண்டு இல்லடா, வெறும் குண்டுங்கிற மாதிரி இருக்கு. என்னத்த சொல்ல. சூப்பரா இருந்துச்சுங்க. என்னங்க குறைச்சல்? என்னங்க சூப்பரா இருந்துச்சு? நான் என்னங்க கம்பேக் இருந்துச்சு? ஆதிரை ட்ரெண்ட் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னங்க வரப்போறாங்களா? நம்ம சொல்லுவோம். நாளைக்கு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் இருக்குதான்னு சொல்லி சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸ்? எனக்கு கம்பேக் ஆதிரை தான் நான் போட்டுட்டேன். ஒருவேளை விஜய் சேதுபதியும் பார்ட்டிசிபெண்டா உள்ள போறாரா? ஏங்க சோறு போட போறானுங்க. ஏங்க நீங்க வேற சோறு போட போறாங்களா? சோறு இல்லைன்னா ஒரு 50வது நாள் ஒரு கேக் வரும், அவ்வளவுதாங்க. வேற ஒண்ணும் பெருசா பண்ண மாட்டாங்க. ஆனா பயங்கரமா ஸ்பான்சர் வருதியா? சூட்கேஸ் வரும்ங்கறீங்களா? எனக்கு புரியவே இல்ல. என்ன அவரே சொன்னார் தெரியுமா? 11 மணிக்கு மேல அப்படின்னு சொன்னார் தெரியுமா? சோறு தான் லஞ்ச் தான் கொடுப்பானுங்க. அதுக்கு தான் சொன்னார். அவர் சொல்ல வாய எடுத்தாரு. அதுக்குள்ளே நீங்க சர்ப்ரைஸ்ல திருப்பி கேட்கலாம்னு சொல்லிட்டு அவருக்குள்ள போயிட்டார். 11 மணிக்கு மேல சொல்லி தான் சொன்னார் அவரு. அதெல்லாம் ஒரு சாப்பாட்டுக்கு அவரு சர்ப்ரைஸ்னு சொல்லி 11 மணிக்கு மேல சொல்றாரு. என் வேண்டுகோள் கம்பேக் ஆதிரை ப்ளீஸ் ட்ரெண்ட் பண்ணுங்க எல்லாரும். இருக்கிற வன்மம் உனக்கு வன்மம் ஜாஸ்தியா இருக்கு. எதுக்கியா ஒரு இப்பதான் ஓரளவுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு இந்த கேம புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு யாருங்க 4 பேர் 5 பேரு? சொல்லுங்க கொஞ்சம். விஜேஸ் இன்ட்ல இருந்து ஏதோ ஒண்ணு பண்றாங்க. எனக்கு தெரியலங்க. சாண்ட்ரா என்னங்க இவ்ளோ ஒரு வீக் பாடியா இருக்காங்க? கண்டிப்பா பிரஜன் சாண்ட்ராக்கு முன்னாடி எலிமினேட் ஆகி போதான் போறான். என்ன பண்ணுவாங்க இவங்க? ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நேத்து வாங்குற ரோஸ்ட் அண்ட் அந்த பேட் நேமோட வெளியில போறாருன்ற ஒருத்தர் இருக்கும். அது பேசினா தெரியலங்க. ரொம்ப ஏதோ இள வீட்டுல ஆடுற மாதிரி அழுதாங்க அவங்க. ரொம்ப பார்க்கவே முடியல அதெல்லாம். நேத்து அடி வாங்கினார்ல அந்த ஒரு பேர் அந்த விஷயம் பேசின கரெக்ட் தான். எண்ட் ஆஃப் தி எபிசோட் அந்த திவ்யா பேசினதும் கனெக்ட் பண்ணா அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எல்லாம் அப்படித்தான்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அரோரா இஸ் கம்ப்ளீட்லி பிரைன் வாஷிங் தான். ஃபுல் ஆன் பிரைன் வாஷிங் மோட். பாத்தீங்களா? கொஞ்சம் கூட இதுவே இல்ல. கம்போசிட்ட பிரைன் வாஷ் பண்றாங்க, கேஸ் லைட் பண்றாங்க. அப்படி என்னங்க வெறுப்பு பண்றாங்க? பொறாம. சரி ஓகே. ஆக்சுவலி ஒரு 2-3 வீக்ஸ் அவங்களுக்கு ஃபேவரா ஒரு 2-3 இன்ஸ்டன்ட் பேசிட்டாருல்ல. சோ அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அது பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி பிரகாஷ் பேசுங்க. பிரகாஷ் பேசுறாரா? பக்கு. சரி சிவா பேசுங்க. சிவா கேட்கல. இல்ல சார், நான் அவங்க முதல்ல செய்யோன் பேசுறதுக்கு தான் வந்தேன். பிகாஸ் அது அவங்க கேரக்டர் பத்தி பேசுற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு அப்படி புரிஞ்சிச்சு. ஸோ அது கிளாரிஃபை பண்ணதான் வந்தேன் செய்யோன்கிட்ட கேட்கலாம். ஏன்னா அவங்க
அவர் சொன்னாரு இதை யூஸ் பண்ணி விளையாடுறாங்கன்னு தான் கேட்குவாங்க. சிவன் ப்ரோ இருக்கீங்களா? ஐ மீன் டு சே அவங்க ஒரு ஆணோட போய் ஜோன் அவுட் ஆகி ஒரு கேம் ஆடுறாங்கல்ல, நான் அந்த கேமை சொல்றேன். அவங்க கேரக்டரா நான் அசாசினேட் பண்ணல. கமருதீன் இல்லைன்னா நான் வந்து கானா வினோத்தோட சேர்ந்து ஜோன் அவுட் ஆகி உக்காந்துட்டு நான் அவங்க கூட சேர்ந்து